I'm Karthik, Regional Manager, Camexel Technology. ஸோ ஐசியூ ஹெல்த் கேர் டிவிஷன் ஃபுல்லாகவே அது பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெடிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ப்ராடக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியாலஜி ஓஆர் எல்லா செக்மெண்ட்டுமே நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக நான் ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மெகா பிக்சல் டயக்னோஸ்டிக் மானிட்டர். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு பிரைட்னஸ் இதுனா 1100 பிரைட்னஸில் இருக்கிற மானிட்டர்ஸ். ஸோ இது வந்து என்ன வரும்னா சிஆர் டிஆர் அந்த மெயின் பர்பஸ்க்கோசம் யூஸ் பண்ணுறது. இதை வந்து ஜென்ரல் மேமோ வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சச் கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெட் சிடி எனக்கு வந்து 3 மெகா பிக்சல் யூஸ் பண்ணணும், சிடிஎம்ஆர்ஐ அண்டு சம்டைம் வந்து சிஆர்ஐ டிஆர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மானிட்டர் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக மீட் ஆகும். ஸோ இது வந்து ஆல் இன் ஒன் 3 மெகா பிக்சலில் டயக்னோஸ்டிக் கிரேட் மானிட்டர். ஸோ இது நம்மளோட 2 மெகா பிக்சல் 21 இன்ச் மானிட்டர்ஸ். இதில் வந்து பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 500 பிரைட்னஸ் இருக்கும். ஸோ இந்த மானிட்டர் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிடிஎம்ஆர்ஐ அண்ட் பெட் சிடி வரைக்கும் நம்ம இதை கனெக்ட் பண்ணலாம். சில கேஸ் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து ரிப்போர்ட்டிங் ரூமில் வந்து கன்சோலில் பார்க்குற சேம் குவாலிட்டி இங்கே எனக்கு ஒரு மானிட்டர் செட்டப் வேணும் அப்படின்னா இது வந்து ஸ்கொயர் மானிட்டர்ஸ் குரூப்பில் இருக்கும் 4:3 ரேஷியோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎம்ஆர்ஐயில் மோஸ்ட்லி ஃபிட் ஆகிற மானிட்டர்ஸ் தான். இது வந்து பெட் சிடி வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரேஞ்ச் இருக்குது. ஸோ இது நம்மளோட 8 மெகா பிக்சல் மானிட்டர். இதில் வந்து 31 இன்ச் மானிட்டர் சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 பிரைட்னஸில் வருது. ப்ளஸ் இது வந்து மல்டி மொடாலிட்டி செட்டப். இதில் டைப் சியோட வருது. ஒரு மெடிக்கல் கிரேட் மானிட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா டைப் சி வரக்கூடிய ஃபெசிலிட்டி இதில் தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேத்தாலஜி ஓரியன்டாக இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். இது வந்து ஃபிட் ஃபார் த பேத்தாலஜி டிஸ்பிளே. 8 மெகா பிக்சல் ரேஞ்ச் இருக்கும். இதில் வந்து சம்டைம் கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு 24 இன்ச்சில் வேணும் அப்படின்னா 24 இன்ச்லேயே பேத்தாலஜி டிஸ்பிளே இருக்குது. 2.3 மெகா பிக்சல்ஸ் வரும். ஸோ இதில் பார்க்குற இமேஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி வைஸில் பேத்தாலஜி இமேஜில் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்க முடியும். ஸோ செல்ஸோட டீட்டெயில் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் வந்து கலர் வேரியேஷன்ஸில் வரும். பேத்தாலஜி பொறுத்த வரைக்கும் கலர் தான் இம்பார்ட்டண்ட். அந்த செல்ஸோட கலர் டிபெண்ட் பண்ணி தான் அந்த டயக்னோஸ்டிக் பண்ணுறது. ஸோ இது வந்து ரொம்ப அந்த சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. இது வந்து FDA ஸ்டாண்டர்டில் வர்றது. இது வந்து 31 இன்ச் மானிட்டர், தென் 8 மெகா பிக்சல் ரேஞ்சில் இருக்கிறது. இது ஒரு செக்மெண்ட் இருக்குது. இது நம்மளோட ஓஆர் செக்மெண்ட்டில் வரக்கூடிய மானிட்டர். இந்த ஓஆரில் பார்த்தீங்கன்னா எண்டோஸ்கோபி, லேப் கேஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபுல் ஹெச்டி மானிட்டர்ஸ். நார்மலாக பார்த்தீங்கன்னா இது வந்து OEM சப்போர்ட்டட் மானிட்டர்ஸ். இது வந்து கால் ஸ்டோர்ஸில் அதிகமாக இந்த மானிட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. நேம் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஸ்டோர்ஸில் வரும். பட் இது வந்து ஐசோ டிஸ்பிளே தான். இது வந்து ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செக்மெண்ட்டில் ஒரு ஃபுல் ஹெச்டியில் ஹையஸ்ட் பிரைட்னஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீக் பிரைட்னஸ் 900 பிரைட்னஸ் இருக்குது, 900 கேனலாஸ் இருக்குது. ஸோ இது என்னென்னா ஒரு ஓடி செக்மெண்ட்டில் ஹையஸ்ட் லக்ஸோட அந்த இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து இம்பேக்ட் இருக்காது. இந்த கிளாரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரூ கலர் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லா லேப் கேஸுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃபுல் ஹெச்டி மானிட்டர் செக்மெண்ட்டு. இது வந்து 27 இருக்குது. இப்போ 32 இன்ச்லேயும் ஃபுல் ஹெச்டி மானிட்டர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு அடுத்த வெர்ஷனில் 4K அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 27 இன்ச் மட்டும்தான். இது ஃபுல் ஹெச்டி ஓரியன்டாக இருக்குது. ஸோ இந்த மானிட்டர் பார்த்தீங்கன்னா இது ப்ளக் அண்ட் ப்ளே சொல்லுவாங்க. ப்ளக் அண்ட் ப்ளே அப்படின்னா ஸோ நார்மலாக நீங்கள் வந்து ஸ்கோப்பில் SVDO ஆர் SDI 3G ஆர் DVA கன்வெர்ட்டர் ஆல் ஓல்டு சிஸ்டம். ஸோ நீங்கள் வந்து RJ45 அதுமாரி இருந்தால் கூட நீங்கள் இந்த மானிட்டரில் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் மானிட்டர் வந்து பிக்சர் பை பிக்சர் இன் பிக்சல் 2 கான்செப்ட் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா எண்டோஸ்கோப் இமேஜஸும், இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே சிஎம் கேஸஸோ இல்லை பேஷண்ட் டேட்டா பேஸ் நீங்கள் வந்து லிங்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிக்சர் இன் பிக்சரில் லைவ் கேஸாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். சர்ஜரி பண்ணும்போது இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் இமேஜ் பார்த்து நீங்கள் கேஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மானிட்டர் வந்து மல்டி யூசேஜ், மல்டி இன்புட் கனெக்ஷன்ஸு. ஸோ இதுதான் வந்து சர்ஜிக்கல் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஃபிட் ஃபார் த சர்ஜிக்கல் ஸ்கோப் மானிட்டர்ஸ். ஸோ எனி லேப் கேஸ், எனி கேமராஸ் ஆர் ரெக்கார்டிங் சிஸ்டம் கூட நீங்கள் வந்து A டாக்டர் B டாக்டர் ரெஃபரன்ஸ் கூட நீங்கள் லூப் அவுட் எடுத்துக்கலாம். இதில் வந்து லூப் அவுட் இருக்குது. நார்மலாக லூப் மட்டும் கிடையாது, லூப் அவுட் எடுத்து நீங்கள் ரெக்கார்டரோ இல்லை எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே பண்ணுறீங்களோ நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும் இந்த மானிட்டர். ஸோ இது நம்மளோட வந்து 43 இன்ச்சு 4K. ஸோ இந்த மானிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெர்ஷன் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 55, 49 இன்ச்சில் கூட இருக்குது. இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது 43 இன்ச்சு 4K டிஸ்பிளே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிக்சர் பை பிக்சர் இன் பிக்சல் பண்ண முடியும். மல்டி இன்புட் கனெக்ஷன்ஸ் இருக்குது. இதுலேயும் லூப் அவுட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா HDMI, DP, DVI அண்ட் 12G SDI வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மானிட்டர் பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ் கலர் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு சர்ஜரி வந்து 4K பண்ணும்போது இதில் வந்து ரெட்டிஷ் கலர் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம கெயின் போயிட்டு ஸோ நான் ரெட்டிஷ் கலர் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். அதில் கலர் பாருங்கள். இது வந்து 255 இருக்குது இப்போதைக்கு. ஸோ நான் வந்து சேஞ்சஸ் அப் டு 0 வரைக்கும் நான் கொண்டு வரேன் அப்படின்னா ஹை கம்ஃபர்ட்டுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து டாக்டர் சர்ஜரி பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது, ஸோ எனக்கு அந்த க்ரீன் மானிட்டர்ஸ் வேணும் அப்படின்னா இந்த செட்டப்பில் நீங்கள் இதை கொண்டு வந்துக்க முடியும். அகைன் பார்த்தீங்கன்னா வந்து ரெட்டிஷ் கலரை வந்து நீங்கள் பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னால் வந்து ஒரு மினிமமாக வந்து ஐ கம்ஃபர்ட் சொல்லுவாங்க.
ஸோ மானிட்டரில் வந்து டிஸ்பிளே கரெக்ஷன்ஸ் வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ணும்போது அந்த சின்ன சின்ன நர்வஸ் எல்லாமே என்னால் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் மோட் சேஞ்சஸ் இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. நார்மலாக எஸ்ஆர்ஜிபி யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஒரு கமர்ஷியல் மானிட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கிளாரிட்டி இருக்காது. இதே நீங்கள் வந்து ரெட்டிஷ் கலரை வந்து மோர் அட்வான்டேஜ் டூரிங் சர்ஜரி அப்போ நீங்கள் எவ்வளோ கலர் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அவ்வளோ ரெட்டிஷ் கலர் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்போ எனக்கு வந்து ஐ கம்ஃபர்ட்டில் சர்ஜனுக்கு தேவையான மோடு. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ஸ். இப்போ ஸ்டாண்டர்ட் மானிட்டரில் இதெல்லாம் வராது. ஸோ மெடிக்கல் கிரேட் மானிட்டரில் சர்ஜிக்கலில் 4K டிவிஷன் நம்ம இதை கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாட் பேனல்ஸ். ஸோ இது வந்து 9H ஹார்ட்னஸ் சொல்லுவாங்க. ஹார்ட்னஸ் பார்த்தீங்கன்னா 9H அவ்வளோ சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆகாது. 9H ஹார்ட்னஸ் இருக்குது. ஆப்டிக்கல் பாண்டிங் வந்து 0. நம்ம மானிட்டரில் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் பாண்டிங் 0 போது ஆன்டி கிளார் கோட்டிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக மீட் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு லைட்டு ஒரு ஓட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறீங்க, லைட் இன்டென்சிட்டி வந்து இதில் இம்பேக்ட் வருது அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிளார் அடிக்கும். பட் நம்ம ஐசோமைட்டில் அப்படி கிடையாது. ஸோ ஐசோமைட்டில் நீங்கள் எந்த டெப்த்து வந்து லக்ஸ் இருந்தாலும் ஆன்டி கிளார் கோட்டிங் இருக்கிறதால வந்து எலிமினேட் ஆகிடும். டிஸ்பிளே மட்டும் உங்களுக்கு ட்ரூவாக டிஸ்பிளே ஆகும். இது வந்து ஹை டெஃபினிஷனில் பார்த்தீங்கன்னா 700 கேனலா பிரைட்னஸில் இருக்குது மானிட்டர்ஸு. ஸோ அது நீங்கள் பார்க்குற கார்னர் அக்ராஸ் த ஸ்க்ரீனில் ஒரே மாதிரியே இருக்கும் குவாலிட்டி. ஸோ இதுதான் இதோட அட்வான்டேஜ். சரி, மல்டி இன்புட்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். எனி ஸ்கோப் எனி 4K சிஸ்டம்க்கு நீங்கள் லூப் இன் லூப் அவுட் ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணுற மாதிரி தான் ஈஸியாக டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு லேக் எதுவுமே இருக்காது உங்களுக்கு கனெக்ஷனுக்குள்ளே. ஸோ இது நம்மளோட 5 மெகா பிக்சல் மானிட்டர். இந்த 5 மெகா பிக்சல் மானிட்டர் பார்த்தீங்கன்னா மெமோகிராஃபி டெடிகேட்டட் மானிட்டர் சொல்லுவாங்க. ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் படி மெமோகிராஃபிக்கு 5 மெகா பிக்சல் டூயல் ஹெட் தேவை. இது வந்து சிங்கிள் ஹெட் நம்ம வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். டூயல் ஹெட் வரும்போது டூயல் ஹெட்டுக்கான ப்ரொவிஷனில் நீங்கள் வந்து என்கொயரி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். சம்டைம் மெமோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சல்லேருந்து 12 மெகா பிக்சல் வரும்போது 12 மெகா பிக்சலில் 30 இன்ச் வந்து வேறு ஒரு மாடல்ஸ் இருக்குது. ஸோ இது 5 மெகா பிக்சல் ரேஞ்சில் வரக்கூடிய கலர் மானிட்டர். இதுலேயே வந்து கிரே மானிட்டர்ஸும் அவைலபிள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1100 பிரைட்னஸ் ரேஞ்சு இருக்குது. 1500:1 பிக்சல் பிச்சு. ரொம்ப மெமோகிராஃபி பொறுத்த வரைக்கும் பிக்சல் பிச் ரொம்ப முக்கியம். ஸோ மெமோகிராஃபி எவ்ரி டீட்டெயில் பார்க்கறதுக்கான ரைட் மானிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் தான். ஜென்ரல் மெமோ பார்க்கும்போது 3 மெகா பிக்சல் நாங்கள் பார்த்த மாதிரி அந்த மானிட்டர்ஸ் ரேஞ்ச் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதை 5 மெகா பிக்சலில் ஒன் ஆஃப் த யூனிக் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாக பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் இருக்குது. இது வந்து வெரி தின் பசில்ஸ். இப்போ டுயல் மானிட்டர் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நாட் ஃபீல் லைக் டுயல் செப்பரேட் திக் பசில்ஸ் இருக்கிற மாதிரி இருக்காது. ரொம்ப தின்னஸ்ட் பசில்ஸ். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த அட்வான்டேஜாக இருக்கும். இது நம்மளோட ஃப்ளெக்ஸ்கான் மானிட்டர்ஸ். ஸோ இதில் வந்து டைகாம் மானிட்டர் சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய மோட்ஸ் இருக்குது. யூசர் 1, யூசர் 2, எஸ்ஆர்ஜிபி, பேப்பர் மோடு, டைகாம் மோடு, இது எல்லாமே இருக்குது. டைகாம் மோடு பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ரேடியாலஜி டாக்டர்ஸ்க்கு வீவிங் பர்பஸ்க்கு தேவைப்படுது. அதை நம்ம இதை நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிள் மூமெண்ட்டு. ஸோ ட்ராலி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் இன்க்ளூடிங் ட்ராலியோடு வருது. ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து ஃப்ளெக்சிபிள் மூமெண்ட்டு, ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட்ஸ் வந்து ஒன்லி டைப்-C தான். ஸோ எதுவுமே வேறு எந்த போர்ட்ஸுமே கிடையாது. ஸோ அதேமாரி வெயிட் பார்த்திங்கன்னா வந்து 1.2 kgs தான் இருக்கும். ஸோ அதாவது ரொம்ப லைட் வெயிட் மானிட்டர்ஸு. ஜஸ்ட்டு 6 வாட்ஸில் ரன் ஆகிற மானிட்டர்ஸ் இது. ஸோ இது வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். டைகாம் இமேஜஸ் இருக்கிறதால நீங்கள் வந்து சில கேஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மெடிக்கல் இமேஜ் பார்க்குறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட டேபோ இல்லை லேப்டாப்போ ஜஸ்ட் ஒரு ப்ளக் அண்ட் ப்ளேவாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.